சமூக அறிவியல் கருத்து படமிடல் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். இன்னைக்கு பாடத்துல இஸ்லாமியர்கள் எப்படி தங்களோட ஆட்சிய இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு சமய நம்பிக்கை. இந்த சமய நம்பிக்கை அரேபியால இருக்கிற மெக்கா அப்படிங்கிற புனித தலத்துல 7ஆம் நூற்றாண்டுல தோன்றுச்சு. இந்த இஸ்லாமை தோற்றுவித்தவரு இறை தூதர் முகமது நபிகள் நாயகம். இஸ்லாமை பின்பற்றுபவர்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாவும் மத ரீதியாவும் ஒரு நபரால ஆளப்பட்டுச்சுன்னா அந்த அரச கலீஃபத் அப்படின்னு சொன்னாங்க. கலீஃபா அப்படிங்கிற சொல்லோட பொருள் இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி. தொடக்க காலத்துல இருந்த கலீஃபத் அரசுகள் என்னென்னா உமையத்துகள் மற்றும் அப்பாசித்துகள். இந்த அரசுகள் தனித்தனியே தங்களோட படையெடுப்புகளின் மூலமாகவும் இஸ்லாமோட கோட்பாடுகளை பரப்பியதன் வழியாகவும் தங்களோட ஆட்சிய விரிவுபடுத்திட்டு வந்தாங்க. 8ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுல சிந்து பகுதியை கைப்பற்றிய முஸ்லிம் படை வீரர்களாகவே இந்த அரேபியர்கள் முதலா அறிமுகமாகறாங்க இந்தியாக்குள்ள. கங்கை சமவெளி மற்றும் தக்கான அரசர்களோட எதிர்ப்பின் விளைவா அரேபியர்களால சிந்துவை தாண்டி தங்களோட ஆட்சிய விரிவுபடுத்த இயலல. கிபி 712ல உமையது அரசோட படை தளபதியான முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் தான் சிந்துவின் மீது படையெடுத்து வந்த முதல் அரேபியர். சிந்துவின் அரசர் தாஹீர் அப்படிங்கிறவரு முகமது பின் காசிமால தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. சிந்துவோட தலைநகர் அரோர் நகரம் கைப்பற்றப்பட்டுச்சு. முகமது பின் காசிம் முல்தான் நகரையும் கைப்பற்றினாரு. அதுக்கப்புறமா சிந்துல ஆட்சி அமைக்க நிர்வாக ஏற்பாடுகளை செஞ்சாரு. சிந்து பகுதியில வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற தகுதி வழங்கப்பட்டுச்சு. இவர் என்னதான் இந்த பகுதியை கைப்பற்றி இருந்தாலும் மக்களோட வாழ்க்கையிலையும் அவர்களோட மதங்கள்லயும் எந்தவித தலையீடும் செய்யல. இதுக்கப்புறமா காசிம் வெகு விரைவிலேயே கலீஃபா அரசால திரும்ப அழைக்கப்படுறாரு. நிறைய அரேபிய அறிஞர்கள் சிந்துவிற்கு வருகை புரிஞ்சு பல இந்திய இலக்கியங்களை கற்றாங்க. வானியல், கணிதம், தத்துவம், மருத்துவம் இது தொடர்பா இருந்த சமஸ்கிருத மொழியில இருந்த பல நூல்களை அவங்க அரேபிய மொழியில மொழியாக்கம் செஞ்சுக்கிட்டாங்க. 0 to 9 வரையிலான எண்களை அரேபிய அறிஞர்கள் இந்தியாவில இருந்து தான் கற்றுக்கொண்டாங்க. அது வரைக்கும் மேலை நாட்டினருக்கு இந்த 0 பயன்பாடு தெரியவே இல்லை. ஐரோப்பியர்களும் கணிதம் தொடர்பான அதிக அறிவை அரேபியர் வாயிலாக தான் பெற்றுக்கிட்டாங்க. 0 முக்கியத்துவம் இவர்களுக்கும் இந்தியாவில இருந்து தான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம சதுரங்க விளையாட்டையும் மேலை நாட்டவரும் அரேபியர்களும் இந்தியர்கள் கிட்ட இருந்துதான் கற்றுக்கொண்டதா நம்பப்படுது. 9ஆம் நூற்றாண்டோட இறுதியில அப்பாசித் கலீஃபாக்களோட வீழ்ச்சியை தொடர்ந்து இந்தியாவிலையும் மற்ற பகுதிகளிலும் இருந்த அரேபிய ராணுவ தளபதிகள் கலீஃபாக்களோட அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சுதந்திரமான சுல்தான்களாக ஆட்சி புரிய தொடங்குறாங்க. கஜினிய தலைநகரா கொண்ட துருக்கிய ஆளுநர் அல்ப்டிஜினும் இவர்கள்ல ஒருத்தர் தான். அல்ப்டிஜினுக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்புக்கு வர்றது அவருடைய மருமகன் சபக்டிஜின். வடமேற்கு திசை வழியா இந்தியாவை கைப்பற்ற விரும்பினாரு. ஆனா அவரோட விருப்பம் நிறைவேறல. அவரோட விருப்பத்தை அவரோட மகன் கஜினி மாமுது தான் நிறைவேற்றினாரு. கஜினி மாமுது கிபி 997 முதல் 1030 வரை ஆட்சி பொறுப்புல இருந்தாரு. கஜினி மாமுது இந்தியாவின் மீது சூறையாடலம் மட்டுமே நோக்கமா கொண்டு திடீர் படையெடுப்புகளை 17 முறை நடத்தியதா கூறப்படுது. அக்காலகட்டத்துல வட இந்தியா பல சிற்றரசுகளா பிரிஞ்சிருந்தது. அவற்றுள் ஒன்றான ஷாகி அரசு பஞ்சாப்ல இருந்து காபூல் வர பரவி இருந்தது. மற்ற முக்கிய அரசுகளா கன்னோஜ், குஜராத், காஷ்மீர்,
நேபாளம், மாளவம், பந்தேல்கண்ட் ஆகியவை இருந்துச்சு. ஷாஹி அரசுக்கு எதிரா கஜினி மாமுது 1001ஆம் ஆண்டு படையெடுக்கிறாரு. அந்த படையெடுப்புல அரசர் ஜெயபாலர் தோற்கடிக்கப்படுறாரு. இந்த தோல்வி அவரால தாங்கிக்க முடியாத காரணத்தினால தன்னைத்தானே மாய்த்து கொள்றாரு. ஜெயபாலருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவரு ஆனந்தபாலர். இவரும் கஜினி மாமுதுக்கு எதிராக போரிடுறாரு. 1008ஆம் ஆண்டுல பாகிஸ்தான்ல இருக்க பெஷாவருக்கு அருகே இருக்கிற வைகிந்த் அப்படிங்கிற இடத்துல ஆனந்தபாலர் தோற்கடிக்கப்படுறாரு. வைகித்ல பெற்ற வெற்றியின் விளைவா கஜினி மாமுது பஞ்சாப் வரைக்கும் தனது ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்துறாரு. இந்தியா மீது இவர் மேற்கொண்ட படையெடுப்புகள் வட இந்தியாவின் செல்வ செழிப்பு மிக்க கோவில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதையே நோக்கமா கொண்டிருந்துச்சு. 1011ஆம் ஆண்டு பஞ்சாப்ல இருக்க நாகர்கோட், டெல்லிக்கு பக்கத்துல இருக்க தானேஸ்வர் அப்படிங்கிற இடங்கள் எல்லாமே இவரால சூறையாடப்பட்டுச்சு. 1018ஆம் ஆண்டு கஜினி மாமுது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க புனித நகரமான மதுராவை கொள்ளையடிக்கிறாரு. கன்னோஜையும் கஜினி முகமது தாக்குறாரு. கன்னோஜோட அரசர் ராஜ்யபாலர் கன்னோஜ கைவிட்டுட்டு வெளியேறாரு. இதற்கு பின்னாடி அவரும் இயற்கை எய்திடுறாரு. கஜினி மாமுது தான் கொள்ளையடித்த பெரும் செல்வத்தோட ஊர் திரும்புறாரு. கன்னோஜுக்கு அடுத்த படையெடுப்பா குஜராத்தின் மீதும் படையெடுக்கிறாரு. 1024ஆம் ஆண்டு கஜினி மாமுது பாகிஸ்தான்ல இருக்க முல்தான்ல இருந்து புறப்பட்டு ராஜபுதனத்தோட குறுக்கே படையெடுத்து வந்து சோலங்கி அரசர் முதலாம் பீமதேவரை தோற்கடிக்கிறாரு. அங்கில்வாட் குஜராத் மாநிலத்துல தற்கால பதான் நகரமா இருக்கிற அந்த நகரத்தையும் சூறையாடிட்டு போறாரு. இதுக்கு அப்புறமா 1025ஆம் ஆண்டு கஜினி மாமுது மிகவும் புகழ்பெற்ற குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற சோமநாதபுர கோவில கொள்ளையடிச்சு அங்கிருந்த கடவுள் சிலையையும் உடைத்ததா சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி சிந்து பாலைவனத்தின் வழியா அவரு ஊர் திரும்புறாரு. இந்த படையெடுப்பே இந்தியாவின் மீதான கஜினி மாமுதின் இறுதி படையெடுப்பு. இதுக்கப்புறமா கிபி 1030ல கஜினி மாமுது மரணம் அடைந்துடுறாரு. இந்த கஜனாவிய பேரரசு தோராயமா பாரசீகம், அதாவது இன்றைய ஈரான் நாடுதான் பண்டைய காலத்துல பாரசீகம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த பாரசீகத்துல இருக்க ஆக்சஸ் நதிக்கு அப்பால் உள்ள பகுதிகள் மற்றும் ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் ஆகியவற்றை உள்ளடக்கியதா இருந்துச்சு. இந்த பாடத்துல கத்துக்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இத மையப்படுத்தின கேள்விகளுக்கு சரியான விடையளிங்க.
சமூக அறிவியல், கருத்து படமிடல், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். போன வகுப்புல இந்தியாவுல எப்படி இஸ்லாம் ஆட்சி பரவுச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா கஜினிக்கு அப்புறமா யாரெல்லாம் இந்தியாவை ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வகுப்புல பார்க்கலாம். முகமது கோரி, இவருடைய ஆட்சி காலம் கிபி 1149 முதல் 1206 வரை. இவரு ஆப்கானிஸ்தான் மாகாணங்கள்ல ஒன்றான கோர் பகுதியை சேர்ந்த முகமது அல்லது முகமது கோரி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. இவரு ஆப்கானிய நகரமான கஜினிக்கு கீழே கப்பம் கட்டிட்டு இருந்த ஒரு குறுநில தலைவர். இந்த கஜினி கிழக்கு மத்திய ஆப்கானிஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. இந்த முகமது கோரி கஜானாவிய பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமா சுதந்திரமா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாரு. கஜானாவிய பேரரசோட வீழ்ச்சிய சாதகமாக்கி கொண்ட முகமது கோரி கஜினிய தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்தாரு. கஜினி நகரத்துல தன்னோட நிலைய வலுவானதாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆக்கி கொண்டாரு. இதுக்கப்புறமா இவரோட கவனம் இந்தியா மீது திரும்புது. கஜினி மாமுத மாதிரி இல்லாம இவர் இந்தியாவை கைப்பற்றி தன்னோட பேரரச விரிவாக்கம் செய்ய விரும்பினாரு. ஆனா கஜினி மாமுது இந்தியாவோட செல்வங்களுக்காக மட்டும்தான் இந்தியா மீது படையெடுத்தாரு. கிபி 1175 ஆண்டுல பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப்ல செனாபாற்றின் கரையில அமைஞ்சிருக்கிற நகரமான முல்தான கைப்பற்றி தன்னோட அடுத்தடுத்த படையெடுப்புகளின் மூலமா ஒட்டுமொத்த முல்தானையும் கைப்பற்றுறாரு. கிபி 1186ல முகமது கோரி இந்தியாவில இருக்க பஞ்சாப் நகரத்தையும் தாக்கி அதையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. வட இந்திய இந்து அரசர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்தான சூழலை புரிஞ்சுகிட்டு சௌஹான் வம்சத்திலேயே மிகவும் திறமையான அரசரான பிருத்திவிராஜ் சௌஹானோட தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. நெருக்கடி நிலையை சமாளிக்கிற ஆற்றல் கொண்டவரா இருந்த பிருத்திவிராஜ் சௌஹான் டெல்லிக்கு பக்கத்துல இருக்க தரைன் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல முகமது கோரிய தோற்கடிக்கிறாரு. இந்த முதலாம் தரைன் போர் கிபி 1191 ஆண்டு நடைபெற்றுச்சு. தோல்வியின் காரணமா பிருத்திவிராஜை பழிவாங்குற பொருட்டு முகமது கோரி தீவிரமான ஏற்பாடுகளை செஞ்சு பெரும் படைய திரட்டுறாரு. தன்னோட பெரும் படையோட பாகிஸ்தான்ல இருக்க பெஷாவர், முல்தான் வழியா இந்தியாவோட எல்லையில அமைஞ்சிருக்க பாகிஸ்தான் நகரமான லாகூரை வந்து அடைகிறாரு. அங்க இருந்து தன்னோட மேலாதிக்கத்தை அங்கீகரிக்குமாறும் பிருத்திவிராஜ் சௌஹான முஸ்லிமா மாறும்படியும் ஒரு செய்திய பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு அனுப்புறாரு. இதை ஏத்துக்க மறுத்த பிருத்திவிராஜ் சௌஹான் போருக்கு தயாராகிறாரு. பல இந்து அரசர்களும் குறுநில தலைவர்களும் இவர் கூட அணிவகுத்து வராங்க. முதலாம் தரைன் போர் நடைபெற்ற அதே இடத்திலேயே இரண்டாம் தரைன் போரும் நடைபெறுது. கிபி 1192ல பிருத்திவிராஜோட படைகளை முற்றிலுமா தோற்கடிச்ச முகமது கோரி அவரை கைது செய்து கொன்னுறாரு. இந்த போர் தான் ராஜபுத்திர மன்னர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய போரா இருந்துச்சு. இந்த போருக்கு அப்புறமா ராஜபுத்திரர்களோட அரசியல் கௌரவம் பெரும் பின்னடைவை சந்திக்குது. சௌகான் அரசு அப்ப நடந்த படையெடுப்புல படையெடுத்து வந்தவங்களோட காலடியில கிடந்துச்சு. இந்தியாவுல ஆஜ்மீர் நகரத்துல முதல் இஸ்லாமிய அரசு உறுதியா நிறுவப்பட்டுச்சு. இந்திய வரலாற்றுல புதிய சகாப்தமே தொடங்குச்சுன்னு சொல்லலாம். இரண்டாம் தரைன் போர்ல வெற்றி பெற்ற பின்னாடி தன்னோட நாட்டோட கிழக்கு எல்லையில அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திட்டு இருந்த துருக்கியரையும் மங்கோலியரையும் எதிர்கொள்றதுக்காக முகமது கோரி கஜினி நகரத்துக்கே திரும்பியும் போனாரு. அதுக்கப்புறமா கிபி 1206ல இயற்கை எய்திடுறாரு. இந்தியாவில இருந்த முகமது கோரியோட திறமை வாய்ந்த தளபதி தான் குத்புதீன் ஐபக். இவரு முகமது கோரிக்கு சொந்தமாயிருந்த இந்திய பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருந்தாரு. கோரியோட இறப்புக்கு பின்னாடி டெல்லியின் முதல் சுல்தானா தன்னை பிரகடனப்படுத்தி இந்தியாவை ஆள ஆரம்பிச்சாரு.
இந்த வகுப்புல நீங்க கத்துக்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை மையப்படுத்தின கேள்விகளுக்கு சரியான விடையளிங்க.